presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு இன்றைக்கி போகிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு முக்கியமான சத்தியத்தை இன்றைக்கு போதிக்க போகிறேன். கிறிஸ்துவோடு கூட வேறு எதையும் சேர்க்க முடியாது. ஜீசஸ் ப்ளஸ் நத்திங். ஜீசஸ் ப்ளஸ் நத்திங், அதுதான் இன்றைக்கி போதனை. இயேசுவோடு வேற ஒன்றையும் சேர்க்கக்கூடாது. அவர் மூலமாக மட்டுமே, அவர் செய்ததன் மூலமாக மட்டுமே நான் தேவனுடைய பார்வையில் தயவு பெறுகிறேன் என்கிறது இன்றைக்கு போதனை. புறஜாதிகளுக்கு விருத்த சேதனம் பண்ணணும்னு சொன்னப்ப அப்போஸ்தலர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு போன்றவர்கள் கூட கூப்பிட்டு வந்திருக்கியப்பா, தேத்துவா, அவர் என்ன விருத்த சேதனம் இல்லாமல் இருக்காரு, அவரை விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு சொல்லலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா, நம் மத்தியில் உளவு பார்த்து, சுயாதீனத்தை உளவு பார்த்து, நியாயப்பிரமாணத்துக்கு நம்மை அடிமையாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. திருட மாதிரி பக்க வழியாக நுழைஞ்சிட்டாங்கன்றார். கள்ள சகோதரர் அப்படிங்கிறார். இதை போதிக்கிறவங்க கிருபை இல்லாமல் மற்ற வழியில் போதிக்கிறவர்கள் கள்ள சகோதரன்றாரு. அவர்கள் நிமித்தம் அப்படி ஆயிற்று அப்படிங்கிறார். ஆனால் சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகாலும் அவளுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அப்படி அவங்க அந்தியோவில் அப்படி போதித்த போது ஒரு நாளிகை கூட அவங்களுக்கு இணங்கவில்லை. அவங்க சொன்னபடி நாங்கள் செய்யல, அதை எதிர்த்து தான் நின்னோன்றாங்க. ஏன்? சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்து நிற்கும்படி. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று, சத்தியம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு அனுபவம் சில்லுன்னு அப்படியே வந்ததாக்கும், சூடாக அப்படியே வந்ததாக்கும், அப்படியே இது வந்ததாக்கும், பொத்தின்னு உளுந்தனாக்கும், அப்படியே உருண்டனாக்கும், பிறண்டனாக்கும், எழுந்தனாக்கும் அப்படிங்கிற கிறிஸ்தவம்ங்கிறது ஏதோ ஒரு அனுபவம்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, கடவுளை நான் கண்டு கொண்டேன், கடவுள்கிட்ட பேசினாரோ, அப்படி சத்தம் கேட்டுச்சாக்கும், தேவதூதனை பார்த்தனாக்கும், வானத்தை பார்த்தனாக்கும், அங்கேருந்து இது இறங்குறத பார்த்தனாக்கும், அது ஏறுறதை பார்த்தனாக்கும், இப்படி சில அனுபவங்கள் நினைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கலாம், அதெல்லாம் நான் ஒன்றும் சந்தேகிக்கலை. இது எல்லாம் நடக்கலாம். தேவனுடைய வல்லமையினால் பல காரியங்கள் நடக்கலாம், பல விதமான அனுபவங்கள் உண்டாகலாம். அதெல்லாம் எனக்கு சந்தேகம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வெறும் அனுபவம் இல்லைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு சத்தியத்தின் பேரில் அஸ்திபாரம் கொண்டதாய் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது, கிறிஸ்தவமே இருக்கிறது. ஒன்று சொல்கிறேன் பாருங்க, ஜீசஸ் ப்ளஸ் நத்திங், அதானே போதிச்சுட்டு வரேன். ஜீசஸ் ப்ளஸ் நத்திங்னா ஜீசஸ் கூட வேற ஒன்றும் கிடையாது, இயேசு செய்தது மாத்திரமே. அது கூட எதை சேர்த்திங்கனாலும் ஒரு ஆவிக்குரிய அடிமைத்தனத்துக்குள்ளே பிரவேசிக்கிறீர்கள். அதனால தான் சொல்கிறாரு, அப்படி பிரவேசிக்க வைக்கிறவங்க, அதை போதிக்கிறவங்க கள்ள சகோதரர்கள்ன்றார். கேட்கும்போதே பயங்கரமாக இருக்குது. ஜார்ஜ் விட்ஃபீல்ட்னு ஒரு பெரிய பிரசங்கர் இருந்தார் பாருங்க. அவர் அந்த காலத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணார், த மெத்தட் ஆஃப் கிரேஸ்ன்னு, கிருபையின் முறை அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணார். அதில் அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் மனம் திரும்பும்போது அவன் தன்னுடைய பாடுகளுக்காக வருந்துகிறது மட்டும் இல்லை, அவன் தன்னுடைய சுயநீதிக்காகவும் வருந்த வேண்டும்ன்றார். சுயநீதியெல்லாம் அவன் செய்த நற்கிரியைகள், ஏன்னா அந்த நற்கிரியில் எதுக்காக செஞ்சான்? சுயநீதின்ற அடிப்படையில் செய்தான். இந்த சுயநீதியின் மூலமாக நான் ஏற்றுக்கொள்ளப்படுவேன் என்ற அடிப்படையில் அவன் செய்கிறான் பாருங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, he must be troubled not only for the sins of his life but also must be troubled because of the best performances and duties of his life என்றார். அதாவது நற்கிரியிலே தவறான நோக்கத்தோடு செய்கிறான். எந்த நோக்கத்தோட? நான் செஞ்சு காட்டுறேன் பாரு, கர்த்தர் எனக்கு மெடல் கொடுக்க போகிறாரு, கர்த்தர் என் நற்கிரிகளை பார்த்தே என்ன ஆசீர்வதிப்பார், நான் செஞ்ச நல்ல காரியங்களை பார்த்தே என்ன ஆசீர்வதிப்பார், என்னுடைய நீதியின் நிமித்தமே, நான் நீதிமான், என்னுடைய நீதியின் நிமித்தமே அவர் எனக்கு நல்லது செய்வார். ஹலோ, ஒரே ஒரு விதத்தில் தான் நீங்கள் நீதிமான்னு சொல்ல முடியாது. என்னென்னா, அவருடைய நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பார்வையிலே நீங்கள் நீதிமான். மற்றபடி நம்ம நீதிமானா? கிடையாது. நம்ம நற்கிரியில் செஞ்சு அதன் மூலமாக நம்மை நீதிமான் என்று காண்பிக்க விரும்புகிறோமே, அதை போல் ஒரு பெரிய அஃபென்ஸ் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேங்க, அவருங்க அதிலிருந்து ஏன் மனம் திரும்பணும்னு ஜார்ஜ் விட்ஃபீல்ட் சொல்கிறாரு. ஏன் அதுனா அவ்வளோ பெரிய பாவமா? நல்லது தானே செஞ்சாமல் அப்படின்லாம். நீங்கள் ஏன் மனம் திரும்பணுன்னா,
தேவன் நீதிக்கு ஒரே வழி வந்துட்டார். என்ன வழி? அவருடைய குமாரனுடைய நீதியை கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கும்போது அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்முடைய பாவத்தை அவருக்கு கொடுத்துட்டாரு. நம்முடைய பாவத்தை எடுத்து அவர் மேலே வச்சு பாவமாக்கினார். அவருடைய நீதி எடுத்து நம்ம மேலே வச்சு நம்மை நீதிமான்கள் என்று அறிவித்து விட்டார். அதன் அடிப்படையில் அவர் பாவமானார், நான் நீதியானேன். இதுதான் வேதம் போதிக்குது. 2 Corinthians 5:21. நல்லா கவனிங்க. இப்போ ஒன்று சொல்ல போகிறேன். இவ்வளவு அவர் பண்ணி அவருடைய நீதியை, குமாரனுடைய நீதியை நமக்கு கொடுத்து கல்வாரி சிலுவையில் மறிக்க செஞ்சு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துருக்காருன்னா, இவ்வளோ பெரிய எக்ஸ்சேஞ்சை நடத்தியிருக்காரு. நம்முடைய பாவம் அவருதாச்சு, அவருடைய நீதியை நம்முடையதாச்சு. இவ்வளோ பண்ணியிருக்காரு. இதை விட்டு போட்டு என் நீதியை நான் காட்டுறேன் பாருன்னு வந்தால் அது எவ்வளோ பெரிய பாவம். அதுலேருந்து மனம் திரும்புன்றார் விட்ஃபீல்டு. அதை மாதிரி ஒரு பெரிய பையன் நாங்கள் நல்லது தானங்க செஞ்சேன், நான் நீதிமான் காமிக்கிறதுக்காக நல்லது, அதுதான் தப்புன்றாரு. உன்னுடைய நீதி அழுக்கும் கந்தையுமா இருக்கிறதே. இவருடைய நீதியை மதிக்காமல், அவர் கொடுத்த நீதியை மதிக்காமல் நான் காட்டுறேன் பாருன்னா என்ன அர்த்தம்? அப்போ கடவுளோட பெரிய ஆளா? அதுக்காக தான் மனம் திரும்பணும் அப்படிங்கிறாரு. இருக்கீங்களா? என்ன சொல்கிறாரு? ஒரு பாவி அவன் பாவம் செஞ்சிட்டான்னு அவனுக்கு உணர்ந்த உடனே, பாவியாக இருக்கிறான்னு உணர்ந்த உடனேயே அவனுக்குள்ளே வர்ற இம்மீடியட் ரியாக்ஷன் என்னன்றாரு? இனிமேல் நான் நல்லவனாக இருந்துடுறேன். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பெல்லாம் இனிமேல் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நல்லவன், அப்படி தான் வருவான் இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் எவ்வளோ பாவம் செஞ்ச உடனே பாவம் செஞ்சிட்டோன்னு வழங்கிருச்சு. ஏன்னா நிர்வாணி ஆகிட்டாங்க, அவமானம் வந்துருச்சு, போய் ஓடி ஒளிகிறாங்க. பாவம் செஞ்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோன்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க? என்ன பண்ணிருக்கணும்? ஓடி வந்துருக்கணும். கத்தர்கிட்ட ஐயோ ஆண்டவரே பாவி நான் மன்னியன் வந்துருக்கு. என்ன பண்ணாங்க தெரியுமா? போய் அத்தியலையில் பிஸியாக தைக்க ஆரம்பிச்சிட்டான் சட்டை, அவமானத்தை மூடுறதுக்கு, நிர்வாணத்தை மூடுறதுக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள பாவி என்கிற அந்த அறிவு வந்த உடனே, நான் பாவின்னு அது வந்த உடனே முதல்ல அவன் சுய நீதியை தான் சார்ந்து கொள்ளுகிறான். பாவின்ற ஒரு உணர்வு வந்த உடனே அவன் என்ன சொல்கிறான்? இனிமேல் நான் ஒழுங்காக இருக்கிறேன். அதுதானே நேச்சுரல் இல்லையா? அதுதான் தவறுன்றாரு. பாவின்றது வந்த உடனே நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கிறேன்றதை விட்டுட்டு பாவின்ற உணர்வு வந்தோடனே, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், நான் ஒழுங்காக இருக்கிறதாவது இதாவது இவ்வளோ நாள் இருக்க முடியல, இனிமேல் இருக்க போகிறேன்னா நீர் எனக்கு செய்யலைன்னா யார் எனக்கு செய்வார்? நீர் என்னை மன்னியும், என்னை புது மனுஷனாக்கும், புது வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்ய கத்த. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் இல்லையா, கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தில் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கவனிச்சிங்களா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்படி சொல்கிறார் பாருங்க. வேற மாதிரி கிரேஸ் ஆளு. கிரேஸ் ஆள் எப்படி இருக்கான்? இனிமேல் நான் ஒழுங்காக இருந்தேன், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இனிமேல் நான் ரொம்ப யோகியனாக இருந்து காமிச்சிடுறேன், இனிமேல் நான் ரொம்ப பக்காவாக இருந்தேன். கிடையாது. கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போ மாம்சத்தில் நான் பிழைத்திருக்கிறது என் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எல்லாம் அவர் தான். அப்போ அதனால தான் சொல்கிறாரு, மனம் திரும்பு. செஞ்ச பாவத்துக்காக மனம் திரும்புறது மட்டும் இல்லை, பெரிய யோகியன் காட்டிடுறேன்னு சொல்லி சில காரியங்களை செஞ்சு அதுக்காகவும் மனம் திரும்பு. சில நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு நான் யோகியன், பெரிய யோகியன், உலக மகா யோகியன், அதுக்காகவும் மனம் திரும்புன்றார். சரி, இன்னொரு விதமான பாண்டேஜ் என்னென்னா கல்ச்சுரல் பாண்டேஜ். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதுதான் இங்கே டீல் பண்ணுறாரு அப்போஸ்தலன் பவுல் இந்த பேசேஜில் முக்கியமாக. கல்ச்சுரல் பாண்டேஜ். கல்ச்சுரல் பாண்டேஜ்னா என்ன? புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. ஏதோ ஜாதியை சேர்ந்தவன், ஏதோ இனத்தை சேர்ந்தவன், அவன் ரட்சிக்கப்பட்டு வர்றான், பல தேசத்தை சேர்ந்தவன். அவனை கொண்டாந்து விருத்த சேதனம் பண்ணி நீ நியாயப்பிரமாணத்தை, மோசை நியாயப்பிரமாணத்தை பண்ணி, இது யூதர்களுடையது. அது இதை பின்பற்றினா, இதை பின்பற்றி நீ யூதனானா தான் நீ கிறிஸ்தவனாக முடியுன்ற மாதிரி கொண்டாந்தா, இந்த கையகள் வருதையும் காலங்கள் வருதையும் இந்த செரிமோனியல் லாஸ் இதெல்லாம் பின்பற்றி இதன் மூலமாக தான் நான் கிறிஸ்தவனாக முடியும் அப்படின்னு சொல்லி போதிச்சா அது கல்ச்சுரல் பாண்டேஜ். ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க இன்னொரு கலாச்சாரத்துக்குள்ளே ஆக்குகிறது. அது கல்ச்சுரல் பாண்டேஜ். இந்த கல்ச்சுரல் பாண்டேஜ்ன்ற டேஞ்சர் இன்றைக்கும் இருக்குது பாருங்கள். நமக்கு
இந்த அன்றைக்கு இருந்த சபையிலேருந்து அதே இது இல்லை. விருத்த சேதனம்லாம் இன்றைக்கி யார் சொல்கிறா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? இன்றைக்கி நமக்கு வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு ஆள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டான்னா அவனை பிடிக்க வேண்டியது முதல்ல. சிலது பிடிச்சி அவனை உச்சந்தலேருந்து உள்ளங்கால் மாற இவங்கள மாதிரியே மாத்திர வரைக்கும் விட மாட்டாங்க பாருங்கள். இவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கணும் அவன். அதுதான் அவங்களுடைய கோலே. ஐயோ ஏன் கேட்குறீங்க? ஆளை பிடிச்சிட்டான்னா இவனை மாதிரி மாற்ற விட மாட்டான். தலை முடி இவ்வளோ தான் இருக்கணும்மா. என்ன கேளுக்கு நான் சொல்கிறேன். இதில் வளர்ந்து வந்தவன் நான். இவ்வளோ தான் இருக்கணும். எனக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுக்குறாரு இன்னைக்கு. இவ்வளோ தான் இருக்கணும். என்னை தனியாக கூப்பிட்டு போய் காமிச்சார். இந்த கலர் பட்டன்லாம் கூடாது. இந்த கலராக சட்டையெல்லாம் ஒரே கலர் தான் போடணும். இந்த கலர் சட்டையெல்லாம் போடக்கூடாது. அதை கழட்டு இதை கழட்டு, அதை போடக்கூடாது. மோதிரம் மாதிரி அதெல்லாம் போடக்கூடாது. ஒன்றும் போடக்கூடாது. எல்லாம் கழட்டு. முடி இவ்வளோ தான் இருக்கணும். சீவெல்லாம் வேண்டியதில்லை. குளிச்சுட்டு அப்படியே போகலாம் ஃப்ரீயாக. அது இப்போ ஸ்டைல் ஆகிடுச்சு. இப்போ நீளமாக வச்சு கொண்டு வாங்க போடுறது தெரியல என்னன்னு. ஏன்னா இவங்க ஸ்டைல் தான் இப்போ ஸ்டைலாக இருக்குது. என்னங்கிறீங்க? ஒரு ஆளை பிடிச்சாங்கன்னா அவனை வந்து முடியிலேருந்து சட்டை வரைக்கும் செருப்பு வரைக்கும் இவங்கள மாதிரி ஆக்காமல் விட மாட்டாங்க. அப்படி ஆகிடுவாங்க. இப்போ அதையெல்லாம் தாண்டி இன்னும் அதிகமாக போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? பாட்டும் எங்கள் பாட்டே பாடு, நீ எங்களை மாதிரியே தான் பாடணும். நாங்கள் 60-70 வருஷத்துக்கு முன்னால் பாடினோமா அதே மாதிரி பாடு. அதே மாதிரி அசைவுகள், அதே மாதிரி பாடணும், அதே மாதிரி இருக்கணும். மூஞ்சி இஞ்செல்லாம் அதே மாதிரி வச்சுக்கணும், அதே மாதிரி கைத்தட்டணும், அதே மாதிரி பாட்டு. வேறு மாற்றின சபிச்சு விடுவோம், திட்டி விடுவோம். கல்ச்சுரல் பாண்டு, கலாச்சார அடிமைத்தனம். இந்த மியூசிக் தப்பு, அந்த மியூசிக் தப்பு, இப்படி அடிக்கக்கூடாதாக்கும் ட்ரம்மு, இப்படி வாசிக்கக்கூடாதான் ட்ரம்மு, இப்படி பாடக்கூடாதாக்கும், இது பண்ணக்கூடாதா, அது பண்ண. கலாச்சாரம் எவ்வளோ ஒருத்தர் ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறாங்க. ஒரு இனம்லேருந்து இன்னொரு இனம் மட்டும் கலாச்சார வித்தியாசம் கிடையாது. ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதிக்கு மட்டும் கலாச்சார வித்தியாசம் கிடையாது. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கலாச்சார வித்தியாசம் மட்டும் கிடையாது. ஒரு வயசுலேருந்து இன்னொரு வயசு கூட கலாச்சார வித்தியாசம் இருக்குது. பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு வயசுலேருந்து இன்னொரு வயசுக்கு கலாச்சார வித்தியாசம். ஒரு 20 வயசு பிள்ளை இருந்தால் கேட்டு பாருங்கள், அந்த அப்பா அம்மாவை சொல்லுவாங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது கலாச்சாரத்தில். அவன் திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது பாருங்கள், நான் பார்த்துருக்கேன். இவங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஆர்டர் பண்ணிப்பான், அவன் வேறு எங்கேயோ இருப்பான். அவன் பீட்சா கொண்டா அதை கொண்டா. ஏன்னா கலாச்சாரம் மாறிடுச்சுங்க. அவன் ஒரு கலாச்சாரம் என்ன பெரிய தப்பா? அது அவனும் பாவியாவன் பீட்சா சாப்பிட்றதுனால. ஆமாம், அவன் கொஞ்சம் முடிய வேறு மாதிரி தான் வச்சுருப்பான். என்ன பண்ணுறது? கலாச்சார பாண்டேஜ், அடிமைத்தனம். அவங்கள மாதிரியே இருக்கணும், அவங்கள மாதிரியே பாடணும். வேறு மியூசிக் வாசிக்கக்கூடாது. இந்த மியூசிக் என்ன மியூசிக் இது? உனக்கு வழங்காதுப்பா. நீ அதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், டிவி ஸ்டேஷன்லாம் வச்சுருக்காரு பாருங்க. அவர் சொல்லுவார், ஒரு அம்மான்னு சொன்னிச்சான், என்னங்க ஒரே மாதிரி ராக் மியூசிக்காக இருக்குது. கிறிஸ்தவ சேனல் தான் பாருங்கள், ஒரே ராக் மியூசிக்காக இருக்குது அப்படின்னுச்சான். அவர் கேட்டார், உங்களை யார் இப்போ பார்க்க சொன்னது? உங்களுக்கு வயசு 75 ஆகுது இல்லை, உங்களை யார் அந்த நேரத்தில் பார்க்க சொன்னது? உங்களுக்கு வேறு நேரத்தில் நாங்கள் போடுறோம் ப்ரோக்ராம். இது வந்து இந்த சின்ன பசங்க பார்க்குற நேரங்க. அவன் பார்த்துட்டு போகிறான், விடுங்க. இதுனா அசிங்கமான வேறு பாட்டை போடுறோம். ஆண்டவரை பற்றி பாட்டு தாங்க, ஆண்டவரை துதிக்கிற பாட்டு தான். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கிட்டார்லாம் கரு புறணும். ஆமாம், உங்களுக்கு ஒத்து வராது, உங்கள் காதுக்கு அது சரிப்படாது. அதையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதை பார்க்காதீங்க. எல்லாம் உங்கள் மாதிரியே பாட்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? உங்கள் மாதிரியே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? உங்களை மாதிரியே பாடிட்டு இருக்க முடியுமா எல்லாரும்? இதுதான் கிறிஸ்தவமா? எல்லாரையும் உங்களை மாதிரி மாத்திரம் தான் கிறிஸ்தவமா? தான் கலாச்சார அடிமைத்தனம். தவறு. கிறிஸ்தவத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், ஆப்பிரிக்காக்காரங்க இப்போ அமெரிக்கா போனீங்கன்னா ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. என்ன மாதிரி பாடுறாங்க? அடே அப்பா, நான் படிக்கிற காலத்தில், நான் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னால் படித்தேன் பாருங்கள். அங்கே போய் படிக்கிற காலத்தில் ஒரு இடத்துக்கு போனேன் பாருங்கள், ஒரு ஆராதனைக்கு போனால் பாடுறானுங்க பாருங்கள், அந்த இடமே அதிருது. நான் ஆளை ஆட்டம் போட்டுக்கிட்டு பாடுறாங்க, அந்த இடமே குலுங்குது பாருங்கள். பயங்கரமான மியூசிக் பார்த்துக்கிட்டு பாடுறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்தது, எலக்ட்ரிஃபைங்காக இருந்தது. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க, இது வந்து பிசாசினுடைய வேலை. சில ஆளுங்க இருக்கிறாங்க, பிசாசினுடைய வேலை இது, சத்ரு நுழைந்து விட்டான், சபைக்குள்ளே நுழைந்து விட்டான். சத்ருவெல்லாம் ஒன்றும் நுழையில்லைங்க, உங்கள் மைண்டுக்குள்ளே வேறு எதுவும் நுழைஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட ஒரு புரிந்து கொள்வது கிடையாது. இந்த யங் ஃபெல்லோஸை, இந்த வாலிபர்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது.
கொஞ்சம் கூட அவர்களுடைய வித்தியாசத்தை, கலாச்சாரத்தில் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக டீல் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலனா கூட என்னங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்க தெரியாதா? அவங்கள அரவணைச்சு போக தெரியாதா? அவங்களுக்கு வழிகாட்ட தெரியாதா? அன்பினால் சபிக்கணுமா அவங்கள போட்டு, திட்டணுமா அவங்கள போட்டு? எந்நேரமும் வேண்டியதே இல்லையே. கிருபை இல்லை அது. வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாக இல்லை. பாருங்கள், கலாச்சார அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி நிறைய நடக்குது. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற சுயாதீனத்தை இழக்காதீர்கள். கிறிஸ்து உங்களை இதிலெல்லாம் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஒரு ஆப்பிரிக்கன் கிறிஸ்தவனானா அவன் அப்படியே இருப்பான்னு நான். நீ மாதிரி பாடு, நீ அதுதான் கரெக்டு, போ. நீ எப்படி பாடுறியோ அப்படி பாடு. நீ எப்படி மியூசிக் வாசிக்கிறோ வாசி. நாங்கள் எப்படி வாசிக்கிறோமோ அப்படி வாசித்துக்கிறோம். இப்போ கலாச்சாரம்லாம் அங்கேருந்து சிலதெல்லாம் இங்கே வருது. ஆமாம், சிலதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளலையா? பேண்ட்டு சட்டை தான் போட்டிருக்கோம், நீங்களும் தான் போட்டிருக்கீங்க. இது என்ன நம்முடைய கலாச்சாரமாக? கிடையாது. எங்கே தான் வரும். சில காரியங்கள் நல்ல காரியங்களும் எடுத்துக்கிறோம், அதுபோல் மியூசிக்லேயும் எடுத்துக்கிறோம், எல்லாத்துலேயும் எடுத்துக்கிறோம். தப்பே கிடையாது ஒன்றும். கத்தரை துதிக்கிறதுக்கு, கத்தரை பாடுறதுக்கு எல்லா மியூசிக்கும் கத்தருக்கு பிரியம்தான். கத்தரை தானே பாடுறோம், கத்தருடைய நாமத்தை தானே புகழ்கிறோம், கத்தரை தானே உயர்த்துக்கிறோம். அப்போ கொஞ்சம் கருணை வேணும். இந்த யூதர்களுக்கு பாருங்கள், அதுதான் கிடையாது. அந்த காலத்தில் இந்த கலாச்சார அடிமைத்தனம் பண்ணுறதுக்கு வர்றாங்களே, அவங்க எல்லோரும் நம்மளை மாதிரி இருந்தால் தான் உன்னை ஏற்றுக்குவேன், என்ன மாதிரி இருந்தால் தான் உன்ட்ட பேசுவேன், என்ன மாதிரி இருந்தால் தான் உன்ட்ட ஐக்கியம் வச்சுக்குவேன், என்ன மாதிரி இருந்தால் தான் நீ என் சபைக்குள்ளே வரலாம், என்ன மாதிரி இருந்தால் தான் நீ என் கூட ஜாயின் பண்ணலாம். கிறிஸ்துவை காணுமேங்க. கிறிஸ்து பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு. கானானிய ஸ்திரீக்கு உதவுகிறாரு, புறஜாதியாக இருக்கிற போர்ச்சேகனுக்கு உதவுகிறாரு. ஆனால் முதல்ல நீ போய் எங்கள் யூதன் மாதிரி ஆயிட்டு வான்னு சொன்னாரா? கிடையாது. இருக்கீங்களா? அருமையானவர்களே, நாம் கிருபைக்குள்ளே இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மளை ரட்சித்து இருக்கிறது. இந்த கிருபையிலிருந்து விலகாமல் பார்த்து கொள்ள வேணும். ஆவிக்குரிய அடிமைத்தனமும் கூடாது, கலாச்சார அடிமைத்தனமும் கூடாது. அதெல்லாம் எப்போ வருது? எப்போ வருதுன்னா கிறிஸ்து ப்ளஸ் வேறு எதையா சேர்க்குறோம் இல்லையா? கலாச்சார அடிமைத்தனம் எப்போ வருது? வெறும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா போதாதுப்பா, நீ முதல்ல முடிய வெட்டுருவான், அதுதான் அடிமைத்தனம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா போதாப்பா, சட்டையை மாற்றி இந்த கலர் மட்டும்தான், அதுதான் அடிமைத்தனம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா போடாது, எங்களை மாதிரி நீ பண்ணணும், அதுதான் அடிமைத்தனம். கிறிஸ்துவோடு கூட வேறு எதுவும் சேர்க்காத. நீ இப்படி இருந்தால் எப்படி பரலோகம் போவே, அதுதான் அடிமைத்தனம். பிள்ளை போய் நுழையாதீங்க, சுயாதீனத்தை இழந்துடாதீங்க. கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.